ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிப்ரவரி மாதத்துடைய 12ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வரப்போகுது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதமான தையுடைய கடைசி 30ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியாக வருது. பௌர்ணமி வருவது நல்ல நாள் தானே, இது என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பௌர்ணமி வருவது நல்ல நாள் தான், ஆனால் அது எந்த மாதத்தில் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய தன்மையானது இருக்குது. அந்த வகையில் தையில் வரக்கூடிய பௌர்ணமியானது அதிக சக்தி உடையதாக இருக்குது. தை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். இதனால் மற்ற கிரகங்களிடையே சில மாற்றங்களானது ஏற்படும். இந்த மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிக்கு இந்த பௌர்ணமியானது யோகத்தை கொடுக்கும், ஒரு சில ராசிக்கு இந்த பௌர்ணமியானது ஆபத்தை கொடுக்கும். அதில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு யோகமா ஆபத்தா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தை பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. அதை நான் வீடியோவில் எண்டில் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். தை பௌர்ணமியில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே தீரும். பண கஷ்டம் தீரும்னு சொல்கிறத விட உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளங்கள்லாம் தீரும். ஸோ ப்ராப்ளங்கள் தீர நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத நான் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். அதெல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு தை பௌர்ணமியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். இந்த பலன்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது சிம்மராசி அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த தை பௌர்ணமியில் அமைதியான தோற்றத்தோடு இருக்க வேண்டும். ஆக்சுவலி எதை கண்டாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலட்டி கொள்ளக்கூடாது. உங்களுடைய இயல்பான மனநிலையில் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்து பிறருடைய அன்பு நீங்கள் பெற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைலாம் இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி அப்படிலாம் இருந்தீங்கன்னா நற்பெயர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி குணத்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குணத்தோடு இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களோட ராசிக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன கிடைக்கும் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்த்த ரொம்ப நாள் ஆசை சம்பள உயர்வு, அப்புறம் உங்களுக்கான பணியிட உயர்வு, இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த டைம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைத்துவிடும். இது கிடைத்த உடனே உங்களோட மகிழ்ச்சி அப்படியே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியம்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைவேறும். அது வேறு எது வேணாலும் இருக்கலாம். பதவி உயர்வு இல்லாமல் சம்பள உயர்வு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சில காரியம்லாம் நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்ச காரியம்லாம் கூட நிறைவேறும். வேலை விஷயமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. வேலை விஷயமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த சான்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி கற்றுக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைந்த நாட்களாக இந்த தை பௌர்ணமி உங்களுக்கு இருக்க போகுது. இந்த தை பௌர்ணமி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு என்று சொல்லலாம். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி கிளியராக எல்லாமே பாருங்கள். கொடுக்கறது வாங்குறதெல்லாம் எதுவுமே கிளியராக இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.
அதனால் வியாபாரம் செய்கிறவங்க எது செய்கிறதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். மெயினாக கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கொடுக்குறோம், என்ன வாங்குகிறோம், அதை வாங்கிறது லாபமாக, அதை கொடுக்கறது லாபமாக, இப்படிங்கிற பல யோசனை இருக்கணும். இதெல்லாம் இருந்து நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெருத்த நஷ்டம் வியாபாரத்தில் ஏற்படும். இது வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக வங்கி கணக்கில் ஒரு தொகையை டெபாசிட் செய்து விடுங்க. நீங்கள் இப்போ டெபாசிட் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா திரும்ப டெபாசிட் பண்ணுவது நீங்கள் நினச்சாலும் முடியாது. ஆக்சுவலி தை பௌர்ணமியில் பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த பணம் அப்படியே டெபாசிட்லேயே இருந்து உங்களுக்கு வட்டி மேலே வட்டி சேர்ந்து நீங்கள் நினச்ச ஒரு கோலை அடைய முடியும். அந்த கோல் அடையிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமல் 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சாலும் டெபாசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்புறம் அக்கம்பக்க வீட்டாரிடம் நல்ல நட்புறவு நீடிக்கும். அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய வீட்டாரிடம் நல்ல பழகுங்க, பேசுங்க. நல்ல பழக்கம் பேச்சுவார்த்தை தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அப்போல்லாம் அக்கம்பக்க வீட்டாரோடு ஒரு உறவு இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரியான உறவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவுலாம் கிடையாது. இப்போல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சோசியலைஸாக பழக பாருங்கள். ஏன்னா நம்ம தான் திரும்ப எல்லா சந்தர்ப்பத்தையும் நல்லா பாசிட்டிவாக உருவாக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாமளே அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களோடு நல்லா நட்போடு பேசி பழகலாம். அப்படி பேசி பழகுனா அது நீடிக்கும். இந்த தை பௌர்ணமியில் சிம்ம ராசிக்காரங்க அதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெளியூர் சென்று வருவதற்கு யோகங்கள் வந்திருக்கு. இந்த யோகம் வந்திருக்கும்போது கண்டிப்பாக சென்று வாருங்க. இந்த யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய துறையில் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் லொக்கேஷன், படப்பிடிப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செல்லும்போது உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய முக்கியமான பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக்குங்க. களவு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் களவு போகாத மாதிரி பாதுகாப்பாக வைத்திருப்பீங்க, இருந்தாலும் களவு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொருளை பத்திரப்படுத்துங்க. அப்புறம் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கல்வி ரீதியாக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் கைகூடும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். உடல் நலத்தில் அக்கறையோடு இருங்க. போகும்போதே சளி அப்புறமேட்டு காய்ச்சலுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்துகிட்டு போயிருங்க. சிலருக்கெல்லாம் கண் பார்வை மங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மாணவர்களுக்கு மருத்துவ ரீதியாக இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல. ஸோ இதுதாங்க தை பௌர்ணமிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பலன்கள் சொல்லிட்டேன், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தை பௌர்ணமியில் இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனைலாம் காணாமல் போகும். அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும். வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீர்வதோடு தெய்வீக அருளும் கிடைக்கும். அதே தை பௌர்ணமியில் செய்தால் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். மற்ற பௌர்ணமியை விட இந்த தெய்வீக சக்தி நிறைந்த பௌர்ணமியாக தை பௌர்ணமியானது சொல்லப்படுது. இந்த தை பௌர்ணமிக்கு எப்பயுமே தனி சிறப்பு உண்டு. அதனால் இந்த தை பௌர்ணமியை சாதாரண பௌர்ணமியாக நினைக்கக்கூடாது. தை பௌர்ணமி நாளில் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான ஃபஸ்ட்டு பொருள் செவ்வாழைப்பழம். ஆக்சுவலி இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள். இதை வாங்கி வீட்டில் வைத்திங்கன்னா பண பிரச்சனை தீரும். அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம். இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை நீங்கள் வாங்கி வைத்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும். அதனால் நம்பிக்கையோட இந்த 2 பொருளை சிம்ம ராசிக்காரங்க வாங்கி பயன்பெறுங்க. ஸோ இதுதாங்க பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்ன,
உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய தாள்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.